ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம இப்போ பார்க்க போகிற கார் பார்த்தீங்கன்னா ஸ்கோடா சூப்பர் 2018 மாடல், செகண்ட் ஓனரு. கிலோமீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 51,234 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகிருக்கு. பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் தான். எல்என்கே 132 கேஎம் கேடபிள்யூ டிஎஸ்ஐ டி ஆட்டோமேட்டிக் வேரியண்ட். இது ஒரு ஸ்பெஷல் வேரியண்ட் மாதிரி இது பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் எல்லாமே வந்து லைவில் இருக்குது. லோன் கூட அப் டு 80% வரைக்கும் இது பண்ண முடியும். ஆஸ்கிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 15 லேக்ஸு. நேரில் வந்து நெகோசியேட் பண்ணி பார்க்கலாம். காரை நம்ம சுற்றி பார்த்துடலாம். அதே மாதிரி காரோட இன்டீரியர் உங்களுக்கு காமிச்சிடுறேன். நம்ம ஃபஸ்ட்டு காரோட கீலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதான் காரோட கீ, ரொம்ப ஸ்லிம்மான ஒரு கீ. ஸோ ஜஸ்ட்டு லாக்கு, அன்லாக்கு, பூட் ஓப்பன், அவ்வளோதான். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்இடி ரன் லைட்ஸ், ப்ரொஜெக்டர் லைட்ஸ் வந்துடும். ஸோ அப்படி கீழே பார்த்தீங்கன்னா டோ ஹூக்கு, சென்சாரு, ஃபாக் லைட்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ டிபிக்கல் ஸ்கோடா ஃப்ரண்ட் கிரில்லு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாடிஃபைட் அலாய் வீல், இது ஸ்டாக் கிடையாது. ஸோ அந்த ஸ்பெஷல் எடிஷனுக்கான அந்த பேட்சிங் வந்துடும். இது ரெண்டு சைடுமே வந்துடும் உங்களுக்கு. ஸோ லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே லென்த் அதிகமான ஒரு காரு. 15 லேக்ஸ்க்கு உங்களுக்கு இந்த அளவுக்கு லென்த்து வந்து கிடைக்கிறது டவுட்டு தான். ஸோ காரோட இன்டீரியர் செக் பண்ணிடலாம். ஸோ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெமரி சீட்ஸ் வந்துடுது. ஃபுல்லி எலக்ட்ரிக் கண்ட்ரோல்டு சீட்ஸ் தான். இது இப்போ கேஜ் கிளஸ்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுவல் அண்டு சென்டரில் வந்து செமி ஆட்டோமேட்டிக்கு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக காட்டும். 51,235 கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகியிருக்கு. எல்லா டீட்டெயில்ஸும் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ ஒரு சின்ன இன்ஃபர்டைன்மெண்ட் சிஸ்டம். ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டீசென்ட் சைஸ் ஸ்டோரேஜ் தான். உள்ள 2 SD கார்டு ஸ்லாட் இருக்குது. ஸோ சீட் வைஸ் கண்டிஷன் எல்லாமே ரொம்ப பக்காவான கண்டிஷனில் தான் இருக்குது. ஸோ இது ஏசி கண்ட்ரோல்ஸு, கியர் ஷிஃப்ட் நாபு, 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. ஸ்டோரேஜ் ஒரு டீசென்ட் சைஸ் சென்ட்ரு ஆம்ரெஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலாக இது வந்து ஃப்ரண்ட்டில் இருக்கவங்க யூஸ் பண்ண முடியாது. பின்னாடி இருக்கவங்களுக்கு ஃப்ரண்ட் சீட்டை மூவ் பண்ணால் அது பட்டன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சீட்லேயே இருக்கிறவங்களுக்கு இந்த பட்டன் யூஸ் பண்ணி சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்டைன்மெண்ட் கண்ட்ரோல் பண்ணுறது, கால் அட்டன் பண்ணுறது, கட் பண்ணுறதான ஆப்ஷன்ஸு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வுட்டு பியானோ ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி சாஃப்ட் டச் மெட்டீரியல்னு சொல்ல முடியாது, லைட்டாக ஹார்டாக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு மட்டும் உங்களுக்கு சன்ரூஃப் வந்துடும். அதை கண்ட்ரோல் பண்ணுற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்துடும். ஸோ ஒரு சின்ன டேஷ் கேம் இருக்குது ஃபார் சேஃப்டி பர்பஸ். ஓகே, நம்ம காரோட ரியர் செக் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரண்ட் சீட் வந்து பார்த்தீங்கன்னா டிரைவரோட டிரைவிங் பொசிஷனில் தான் இருக்குது. பட் இருந்துமே நீங்கள் எவ்வளோ லெக் ஸ்பேஸ் பாருங்கள். லிட்ரலாக ஒரு 5 சீரீஸ்க்கு காம்ப்ளீட் ஆகிற மாதிரி. உங்களுக்கு பின்னாடி ரியர் ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. ஒரு சின்ன ஆஸ்ட்ரே வித் லைட்ரோட இருக்குது. டனல் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. பட் சீட்டு ஓகே. உங்களுக்கு இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்சிங் வந்துடுது, ஸ்பெஷல் எடிஷன் பேட்சிங். ஸோ சென்டர் ஆம்ரெஸ் வித் 2 கப் ஹோல்டர்ஸ். பெருசாக ஸ்டோரேஜ்னு சொல்ல முடியாது. பார்த்தீங்கன்னா 3 பேர் தாராளமாக உட்காரலாம். சீட் கண்டிஷன் எல்லாமே ரொம்ப பக்காவாக இருக்குது. ஃப்ரண்ட் சென்டரில் ஃப்ளாட் கொடுத்துருக்கிறதுனால உங்களுக்கு லாங் ட்ரைவ் கூட நீங்கள் வந்து போகலாம். ஸோ சைல்டு சீட் ஹூக் கொடுத்துருக்காங்க. சென்டரில் உட்காந்து காமிச்சார். என்ன தான் உங்களுக்கு டனல் பெருசாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அந்த ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸாக ஒன்றும் தெரில. ஏன்னா காரோட லெக் ஸ்பேஸ் அப்படி இருக்குது ரியர் சீட்டு. ஸோ 15 லேக்ஸ்க்கு இந்த மாதிரி கார் மறுபடியும் கிடைக்காது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சன்செட்ஸுமே வந்துடுது. மேனுவலாக நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ லாங் டிரைவுக்கு எல்லாமே சிட்டி யூஸ்லேருந்து எல்லாத்துலேயுமே ஒரு பக்காவான ஒரு காரு. காரோட டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். செக் பண்ணி பாருங்கள். பிடிச்சவங்க நேரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ.